Welcome to everyone. Already we have studied the radioactivity and the classification of radioactivity, then the radiations which are emit in the radioactivities, then the properties of that harmful radiations, especially alpha, beta and gamma radiations. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக படிச்சிருக்கோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரேடியோ ஆக்டிவிட்டியோட யூனிட்ஸை டிஃபைன் பண்ண போகிறோம். அது என்னது யூனிட்ஸ் அப்படின்னா, ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் இருக்கு. இந்த யூனிட்ஸ் எல்லாமே எந்த விஷயத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, தி அமௌண்ட் ஆர் தி குவான்டிட்டி ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் which goes to disintegration. டிஸ்இன்டகிரேஷனுக்கு இன்வால்வ் ஆகிற அல்லது டிகேக்கு இன்வால்வ் ஆகிற அந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸோட அளவு தான் நாம் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் இந்த செஷனில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியூரி. கியூரிங்கிறது the quantity of a radioactive substance which undergoes 3.7 into 10 power 10 disintegration in 1 second. அப்படின்னு என்ன அர்த்தம்? எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் டிஸ்இன்டகிரேஷன் ப்ராசஸ்க்கு இன்வால்வ் ஆச்சுன்னா, ஆர் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் டிகே ப்ராசஸ்க்கு இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா, ஒரு செகண்டில் 3.7 into 10 power 10 டிஸ்இன்டகிரேஷன் நடந்திருக்கும். இந்த அளவை தான் நம்ம கியூரி அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். அந்த கியூரியோட அளவு ரேடியத்துக்கு ஈக்குவலாக எவ்வளோ இருக்குது? தட் மீன்ஸ் கியூரி இஸ் க்ளோஸ் டு தி ஆக்டிவிட்டி ஆஃப் 1 gram ஆஃப் ரேடியம் 226. ரேடியம் 226ங்கிறது யாரை மீன் பண்ணுது அப்படின்னா, மாஸ் நம்பர் ஆஃப் தி ரேடியம் நியூக்ளியஸ். கியூரியோட அளவு எந்த அமௌண்ட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, 1 gram ஆஃப் ரேடியம் சப்ஸ்டன்ஸுக்கு நியர்லி ஈக்குவலாக இருக்குது அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். தட் இஸ் நத்திங் பட் 1 curie is equal to 3.7 into 10 power 10 disintegration per second. Underline this. அடுத்த யூனிட் ரூதர்ஃபோர்ட். நம்ம இன்ட்ரோடக்ஷனில் இவங்களை பற்றி படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டின்றது ரூதர்ஃபோர்டு. தி குவான்டிட்டி ஆஃப் எ ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் விச் அண்டர்கோஸ் 10 power 6 டிஸ்இன்டகிரேஷன் இன் 1 second. ஒரு எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு செகண்டில் அந்த சப்ஸ்டன்ஸில் 10 power 6 டிஸ்இன்டகிரேஷன் நடக்கும். அப்படிங்கிறத தான் ரூதர்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். 1 RD. இங்கே RDன்றது யாரோட சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஆஃப் ரூதர்ஃபோர்ட். தட் மீன்ஸ் 1 RD is equal to 10 power 6 disintegration per second. Underline this.
next unit of radioactivity, becquerel. The quantity of a radioactive substance which undergoes one disintegration in 1 second. Listen please. எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு ஒரு டிஸ்இன்டகிரேஷன் நடக்கும். அந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை தான் நம்ம பெக்குரல் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். தட் இஸ் 1 BQன்னு சொல்கிறோம். BQ யாரோட சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஆஃப் தி பெக்குரல். 1 becquerel is equal to 1 disintegration per second. And one more information, becquerel is the SI unit of radioactivity. Underline this. Radioactivity க்கு different units இருந்தாலும் the international system of units for radioactivityங்கிறது யாரு அப்படின்னா becquerel. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போற யூனிட் பார்த்தீங்கன்னா ரான்ச்சன். ரான்ச்சன் யாருன்னு தெரியுமா? எக்ஸ்ரேவை ஃபைண்ட் அவுட் பண்ணது ரான்ச்சன் அப்படின்றவர். மாடர்ன் கூலிட்ஸ் டியூப் வச்சு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இன்விசிபிள் லைட் ரேடியேஷன் எமிட் ஆயிருக்கு. அந்த நேரத்தில் அந்த லைட் ரேடியேஷனுக்கு என்ன நேம் சொல்கிறது அப்படின்றது டிசைட் பண்ண முடியாததுனால ரான்ச்சன் அப்படின்றவர் அந்த அன்னோன் லைட் ரேஸ்க்கு வந்து எக்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. இப்போ நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டியோட 4th யூனிட் that is ரான்ச்சனை டிஃபைன் பண்ண போகிறோம். that is the radiation exposure of gamma or X-rays is measured by the unit is called Rontgen. அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம நியூக்ளியர் ரியாக்டர் செக்டாரில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனுக்கு ஒரு டைம் வந்து நம்மளோட பாடி எவ்வளோ ரேடியேஷன்ஸை உள்வாங்கி இருக்கு அப்படின்றத டோசிமீட்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனுக்கு அப்புறம் மெஷர் பண்ணுவாங்க. அந்த தான் தி ரேடியேஷன்ஸ் எக்ஸ்போஷர்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாடி உள்வாங்கி இருக்கிற காமா ஆர் எக்ஸ்ரேவோட அளவை தான் நம்ம என்னன்னு மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா ரான்ச்சன் அப்படிங்கிற யூனிட்டில் மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை பற்றின இந்த நியூக்ளியர் ரியாக்டர் பற்றின நியூக்ளியர் ரியாக்டர் பற்றி டீட்டெயில்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சாப்டரோட லாஸ்ட் கண்டென்ட்டில் படிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 ரான்ச்சன் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ண போகிறோம். ரான்ச்சன்கிறது ஒரு பாடி உள்வாங்கி இருக்கிற காமா ஆர் எக்ஸ் ரேடியேஷன்ஸோட மெஷர்மெண்ட்டு. அப்போ 1 ரான்ச்சன் ஆஃப் ரேடியேஷன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா the quantity of a radioactive substance which produces a charge of 2.58 into 10 power minus 4 coulomb in 1 kilogram of air under the standard conditions of pressure and temperature and humidity. NTP அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க, எஸ்பெஷலி கெமிஸ்ட்ரியில் மேபி படிச்சிருப்பீங்க. அந்த NTPனா என்னென்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம பண்ணும்போது
மெஷர்மெண்ட் ஆஃப் ரேடியேஷன் எக்ஸ்போஷரை நம்ம பண்ணும் பொழுது அந்த அட்மாஸ்பியரோட ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் அப்படியே ஸ்டெடியாக மெயின்டைன் ஆகும். அதுதான் ஸ்டாண்டர்டு கண்டிஷன்ஸ் ஆஃப் ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமிடிட்டி அப்படின்னா ஈரப்பதம், அந்த வெதர் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது. இப்போ 1 ரான்சன்ங்கிற ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோகிராம் ஏர் மாலிகூல்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த 1 கிலோகிராம் ஏர் மாலிகூல்ஸ் வழியாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ரேஸை பாஸ் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ்ரேஸை பாஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு யார் வேணும்? சோர்ஸ் ஆஃப் எக்ஸ்ரே வேணும் ஆர் சோர்ஸ் ஆஃப் காமா ரே வேணும். 1 கிலோகிராம் ஏர் மாலிகூல்ஸ் எடுத்துக்கிறோம், தட் மீன்ஸ் கேஸ் மாலிகூல்ஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கேஸ் மாலிகூல்ஸ் வழியாக காமா ரேடியேஷன்ஸை பாஸ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி காமா ரேடியேஷன்ஸை பாஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ அயனைசேஷன் நடக்கணும்? அயனைசேஷன் மீன்ஸ் சார்ஜ் ப்ரொடக்ஷன். எ சார்ஜ் ஆஃப் 2.58 × 10⁻⁴ கூலும் சார்ஜ் நமக்கு கிடைக்கணும். அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தி எமிஷன் ரேட் ஆஃப் காமா ரேடியேஷன்ஸ் which is used to produce a charge of 2.58 × 10⁻⁴ coulomb in 1 kilogram of air. எவ்வளோ ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 கிலோகிராம் ஏர் மாலிகூல்ஸ்ல இருந்து 2.58 × 10⁻⁴ கூலும் சார்ஜை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு காமா ரேடியேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியோட மெஷரை தான் நம்ம என்னன்னு டிஃபைன் பண்ணுறோம்னா 1 ரான்சன் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். இந்த 4 டெஃபினிஷன்ஸும் ரொம்ப முக்கியமான விஷயம், மார்க் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.